அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானம் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலைபெறட்டுமாக. தினந்தோறும் ஃபஜர் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குர்ஆனினுடைய வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குர்ஆனினுடைய 4வது அத்தியாயமான அன்-நிசா என்கின்ற அத்தியாயத்தினுடைய 11வது வசனத்தினுடைய ஒரு பகுதியை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த 11வது வசனத்தில் இறைவன் வாரிசு உரிமை சட்டத்தை பற்றி பேசுவான். ஒரு மனிதர் இறந்து விட்டால் அவருக்கு ஒரே ஒரு ஆண்மகன் இருந்தால் எவ்வளவு பங்கை கொடுக்க வேண்டும், 2க்கும் மேற்பட்ட ஆண்கள் இருந்தால் எவ்வளவு பங்குகள் கொடுக்க வேண்டும், ஒரே ஒரு பெண் அவர் இருந்தால் அந்த பெண்மணிக்கு எவ்வளவு பங்கு கொடுக்க வேண்டும் என்று அந்த வாரிசு உரிமை சட்டம் எல்லாவற்றையும் பேசிவிட்டு இறுதியாக அல்லாஹ் ஒரு வாசகத்தோடு முடிப்பான். அந்த வாசகத்தில் நமக்கு ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது. ஒருத்தர் மரணிச்சிட்டாருன்னா அவருக்கு இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்படி எல்லாம் பங்கு பிரிங்க அப்படின்னு அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இறுதியாக சொல்லுவான், மின் பஅதி வசியத்தின் யூசி பிஹா அவ் தைன். இந்த எல்லா பங்கும் நீங்க எப்ப தெரியுமா கொடுக்கணும்? அந்த மரணித்தவர் ஒரு வசியத்தை செய்திருந்தால், மரண சாசனத்தை செய்திருந்தால் அந்த மரண சாசனத்தை அவருடைய சொத்துல இருந்து அடைச்சிடணும். ஒன்று. இரண்டாவது என்னவென்றால், அவர் யார்கிட்டையாவது கடன் வாங்கி கடனாளியாக இருந்தால் அந்த கடனையும் அடைத்ததற்கு பின்புதான் நீங்கள் அவரினுடைய சொத்தை பங்கிட ஆரம்பிக்க வேண்டும். இதுதான் மரணித்தவரினுடைய சொத்தை பங்கு பிரிப்பதற்கு முன்பாக முதலாக பார்க்க வேண்டிய ஒரு கட்டாய கடமை. ஒருத்தர் மௌத்தாயிட்டாருன்னா உடனே அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் பிரிச்சு கொடுத்துடக்கூடாது. அவர் யாருக்காக வசிய செஞ்சிருக்காரா, இல்ல அவர் யார்கிட்டையாவது கடன் வாங்கி கடனாளியாக இருக்கிறாரா, முதலாவதாக அவரினுடைய சொத்தில் அவர்களினுடைய பிள்ளைகளுக்கு கூட உரிமை கிடையாது. இவர் கடன் பட்டு இருந்தால் அந்த கடனைத்தான் முதலில் அடைக்க வேண்டும். ஒரு சில பேர்ல என்ன செய்வாங்கன்னா, தன்னால் அடைக்க முடியாத அளவுக்கு கடனை வாங்கி விடுவார்கள். வாங்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியலையே, இந்த கடனெல்லாம் நான் எப்படி அடைக்க போறேன்னு தெரியலையே, இந்த கடனெல்லாம் அடைக்கிறதுக்கு நான் உயிரோடு இல்லாம போயிட்டா இந்த கடனை அடைக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்று சொல்லிவிட்டு நான் மவுத்தாயிட்டேன்னா இந்த கடன் என்னை பின்தொடராது என்று சொல்லி தற்கொலை செய்யக்கூடிய பல நிகழ்வுகளை பார்த்திருக்கிறோம். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க மவுத்தா போனாலும் கடன் உங்களை விட்டு போகாது. நீங்கள் மவுத்தாய் போய்விட்டாலும் கூட உங்களுடைய சொத்திலிருந்து முதலாவதாக உங்களினுடைய கடன் தான் அடைக்கப்படும். இல்ல அடைக்கப்படாத நிலையில நீங்கள் மறுமைக்கு போனால் அங்கு இதைவிட ஒரு பெரிய நஷ்டவாளியாகத்தான் நீங்கள் மாறுவீர்கள். உண்மையிலேயே யார் ஒருவர் கடனாளியாக இருக்கிறாரோ அவர் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கடமைப்படுத்தி சொன்னாங்கன்னா, ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பிரேதம் கொண்டு வரப்படுகிறது, ஒரு ஜனாசா. அந்த ஜனாசா கொண்டு வரப்பட்டு ரசூலுல்லாஹ்க்கு தொழுகை வைக்கும்படி சொல்லப்படுகிறது. உடனே ரசூல் அடுத்த கேள்வியாக கேட்டார்கள், அலைஹி தைன், இந்த பிரேதத்தின் மீது இந்த ஜனாசாவின் மீது கடன் ஏதும் இருக்கிறதா? ரசூல் அடுத்து கேட்ட கேள்வியே இதுதான். மக்கள் சொல்றாங்க, இல்ல கடன்ல எதுவுமே கிடையாது, இவர் கடனாளி கிடையாது. உடனே ரசூலா தொழு வைக்கிறாங்க, தொழுகை வைத்து விட்டு சென்று விடுகிறார்கள். அடுத்து இன்னொரு பிரேதம் கொண்டு வரப்படுகிறது, அதற்கும் அதே போன்று கேட்கிறார்கள், அலைஹி தைன், இந்த பிரேதத்தின் மீது கடன் இருக்கிறதான்னு கேட்கிறாங்க. மக்கள் சொல்றாங்க, ஆமா ரசூலுல்லாஹ், இந்த பிரேதத்தின் மீது கடன் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய பதிலை பாருங்கள், சல்லு பி சாஹிபிக்கும், உங்களினுடைய தோழருக்கு நீங்களே தொழுகை வைத்துக் கொள்ளுங்கள், நான் தொழுகை வைக்கவில்லை. யார் ஒருவர் கடனாளியாக மரணிக்கிறாரோ அவருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தொழுகை கிடையாது. எந்த அளவிற்கு ஒரு பின்னடைவு பாருங்க. நம்முடைய மௌத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று இறைவனிடத்தில் பாவமன்னிப்பு கேட்டால் நிச்சயம் நமக்கு பாவமன்னிப்பு வழங்கப்படும். ஆனால் ஒரு கடனாளிக்கு அந்த ஒரு அந்தஸ்து கிடைக்காமல் போய்விட்டது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் ஒரே ஒரு தனி சட்டம். இப்படி ஏராளமான விஷயங்களை சொல்லி நம்மளால் காட்ட முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், ஷஹீதினுடைய அந்தஸ்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தர் அல்லாஹ்வின் பாதையில போய் களம் கண்டு தம்முடைய வாளை எடுத்து இறைவனுக்காக போராடி அதே போர்ல கொல்லப்பட்டுட்டார்னா மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து. கொல்லப்படலன்னா கூட ஜிஹாது செஞ்சான்ற ஒரு நன்மை வந்துடும். கொல்லப்பட்டுட்டார்னா ஷஹீதுங்கிற அந்தஸ்து கிடைச்சிடும். ஷஹீதினுடைய மிகப்பெரிய அந்தஸ்து என்னன்னா, அவர் கொல்லப்பட்ட அடுத்த மாத்திரத்தில் சொர்க்கத்தில் இருப்பார். கொல்லப்பட்ட உடனேயே எனக்காக நீ கஷ்டப்பட்டு போருக்கு போய் களங்கண்டு எந்த விதமான பயமும் இல்லாமல் உயிரையே உனக்கு நீ அர்ப்பணித்திருக்கிற, அதற்கு இறைவன் எப்படிப்பட்ட ஒரு புகலிடத்தை தருவான்னா, அந்த மனிதரினுடைய உயிரை எடுத்து ஒரு பச்சை நிற பறவையில் அடைத்து சொர்க்கத்தை சுற்றி திரிய வைப்பான். கொல்லப்பட்ட அடுத்த நிமிடத்தில் சொர்க்கத்திற்கு போய் விடுவார் ஒரு ஷஹீதாக இருப்பவர்கள். இப்படிப்பட்ட அந்தஸ்து ஷஹீதுக்கு இருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு கடுமையா சொல்றாங்கன்னா, ஒரு மனிதர் அல்லாஹ்வினுடைய பாதையில் சென்று போரிட்டு கொல்லப்பட்டு
மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு மீண்டும் இறைவனினுடைய பாதையில் கொள்ளப்பட்டு மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு மீண்டும் இறைவனின் பாதையில் கொள்ளப்பட்டு மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு மீண்டும் இறைவனின் பாதையில் கொல்லப்பட்டால் கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹ் 4 முறை சொல்லியிருப்பார்கள், அல்லாஹ்வின் பாதையில் அவர் ஷஹீதா 4 முறை ஆகியிருக்கிறார். அலைஹி தைன், ஆனால் அவர் மீது கடன் இருந்தால் அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார். அந்த கடனுக்கான கணக்கு தீர்க்கப்பட்டதற்கு பின்பாகத்தான் அவருக்கு சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படும். நாம் கடனாளியாக இருந்தோம்னா எப்பொழுதாக இருந்தாலும் சரி, நாளைக்கு மறுமையிலும் அதை பற்றிய ஒரு விசாரணை இருக்கும். ஆக கடனின் மீது மிகப்பெரிய ஒரு கவனம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். முடிந்த வரைக்கும் கடனை வாங்காமல் இருக்க வேண்டும். ஒருவேளை வாங்கிட்டோம்னா விரைவாக அந்த கடனை அடைப்பதற்கு நம்ம பல முயற்சி செய்ய வேண்டும். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இறைவன் இது போன்ற காரியங்களிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு உதவி புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கிறேன். வாஹ் தக்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.